சம்பந்தப்பட்ட வழக்கு திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி மற்றவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பணப்பரிமாற்றம் என்பது குற்றம் அல்ல. நாள்தோறும் ஒவ்வொருவரும் பணப்பரிமாற்றம் செய்கிறோம். சம்பளம் வாங்கும்போது பணப்பரிமாற்றம், சம்பளம் கொடுக்கும்போது பணப்பரிமாற்றம், கடையில் ஒரு பொருளை வாங்கும்போது விற்கும்போது பணப்பரிமாற்றம் தான். சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் தான் குற்றம். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் என்பதில் சட்ட பூர்வமான அல்லாத சட்டத்தை மீறிய பணப்பரிமாற்றம் தான் குற்றம். அதுக்கு முதல்ல ஒரு குற்றம் நடைபெறும். அந்த குற்றத்தில் காவல்துறையோ அல்லது புலனாய்வுத்துறையோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறையோ ஒரு வழக்கு பதிவு செய்யலாம். அந்த வழக்கில் இந்த குற்றத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டணும். அந்த குற்றத்தை பதிவு செய்த பிறகு அமலாக்கத்துறை சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம் என்ற வழக்கு தொடங்கலாம். இதில் எந்த காவல்துறையும் எந்த புலனாய்வுத்துறையும் மத்திய புலனாய்வுத்துறை எந்த வழக்கையும் பதிவு செய்யலை. எஃப்ஐஆரே கிடையாது. எஃப்ஐஆரே இல்லாமல் ஒரு வழக்கில், முதல் தகவல் அறிக்கை இல்லாத ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை ஒரு குற்றத்தை பதிவு செய்தது. அது சட்ட விரோதம். அதை ஆரம்ப காலத்திலிருந்தே சட்ட விரோதம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்ததாக சொல்லப்படுவது 2013ஆம் ஆண்டு ஒரு தனிநபர் ஒரு தனிப்பட்ட புகாரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அது எஃப்ஐஆர் அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. அதில் எந்த காவல்துறையும் எந்த புலனாய்வுத்துறையும் விசாரிக்கல. அந்த சூழ்நிலையில் பிறகு அமலாக்கத்துறை 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்கிறது. 2013 தனிப்பட்ட நபருடைய புகார், 2021 தான் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. 8 ஆண்டுகள் கழித்து 8 ஆண்டுகள் கழித்து 2021 அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஏறத்தாழ இப்போ 4 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கிறது. தொடக்கத்திலேயே சொன்னோம், எஃப்ஐஆரே கிடையாது. எந்த புலனாய்வு துறையும் எந்த காவல்துறையும் இதில் வழக்கு பதிவு செய்யலை. ஆகவே சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் என்பது மணி லாண்ட்ரிங் என்பது எழவே கிடையாது அப்படின்னு சொன்னோம். மற்ற வாதங்கள்லாம் இருக்குது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். முதல் குற்றம் ப்ரெடிகேட் ஒஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல் குற்றம் பதிவு செய்யாமல் இந்த 2வது குற்றத்தை பதிவு செய்யவே முடியாது. அமலாக்கத்துறை இதில் பெரும் பிழையை செய்திருக்கிறது, சட்டவிரோதமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்று வழக்கையே தள்ளுபடி பண்ணியிருக்கார். இதில் பல வாதங்கள் இருக்குது. பணப்பரிமாற்றம்னா ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு பணம் மாறணும். இந்த வழக்கில்
யாரும் யாருக்கும் பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டே கிடையாது, நிகழ்வே கிடையாது. இந்த யங் இந்தியா என்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அது செக்ஷன் 25 பழைய கம்பெனி சட்டத்தில் 25வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். புதிய கம்பெனி சட்டத்தில் 8வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அதில் யாரும் ₹1 எடுக்க முடியாது. ₹1 லாபம் எனக்கு பங்கு, லாபத்தில் எனக்கு பங்கு தொகை தரணும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒருத்தரும் சம்பளம் வாங்க முடியாது, ஒருத்தரும் தன்னுடைய செலவுக்காக பணம் வாங்க முடியாது. இந்த நிறுவனம் பதிவு செய்த காலத்திலிருந்தே இதற்கு லாபமும் கிடையாது, லாபத்தை பிரிச்சும் கொடுக்கல, யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, யாருக்கும் செலவு கொடுக்கல. ₹1 கூட பண பரிமாற்றம் நடந்ததாக சொல்லவே முடியாது. பண பரிமாற்றம் இருந்தால் தானே சட்டபூர்வமான பணப்பரிமாற்றமா, சட்ட விரோதமான பணப்பரிமாற்றமா என்று சொல்ல முடியும். இதில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, எஃப்ஐஆர் இல்லாமல் அமலாக்கத்துறை ஜோடித்த வழக்கு, பண பரிமாற்றமே இல்லாமல், பணம் கொடுக்கல் வாங்கலே இல்லாமல் பணப்பரிமாற்ற குற்றம், மணி லாண்ட்ரிங் என்று ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை புத்திசாலித்தனமான அரசு இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து, அப்புறம் அமலாக்கத்துறை நுழைந்து இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டார்கள், நான் விசாரிக்கிறேன்னு எடுத்தால், அந்த நடவடிக்கை எடுத்தால், அதை விட சட்ட விரோதமான நடவடிக்கை எடுக்க முடியாது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அரசுக்கு இப்போவாவது புத்தி தெளிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இந்த சட்டம் என்பது, நான் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு, அதை படித்து பாருங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி, என்னை பொறுத்தவரை இது அந்த கொலையை விட, அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். நான் என்னுடைய கட்டுரையில் தலைப்பே தி செகண்ட் கில்லிங் ஆஃப் மகாத்மா காந்தி, 2வது முறை மகாத்மா காந்தியை கொல்கிறார்கள் என்று நான் மிகுந்த வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறேன். அதை படித்து பாருங்கள். இந்த சட்டத்தை பாருங்கள். இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது ஒன்று. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுனா, ஹிந்தி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அது ஹிந்தியா ஆங்கிலமா? இது ஹிந்தியும் அல்ல, ஆங்கிலமும் அல்ல. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது. உதாரணமாக, தமிழ் சொற்களை வங்காள எழுத்துக்களில் எழுதுனா தமிழர்களுக்கும் புரியாது, வங்காளிகளுக்கும் புரியாது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? இது அமைச்சர்களுக்கே புரியல. என்னமோ VBG ராம் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்?
மகாத்மா காந்தியை விட இந்த திட்டத்துக்கு பொருத்தமான பெயரா? அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த சட்டம், இந்த சட்டத்தின் கீழே வடிவமைக்கும் புதிய திட்டத்தில் பொருட்களை பாருங்கள். ஒன்று, நம்முடைய 100 நாள் வேலை திட்டம் என்பது எல்லாருக்கும் பொருந்தும். யார் வேணாலும் வேலைக்கு பதிவு செய்யலாம். இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும். எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். கேரண்டி இருந்தது. ரெண்டாவது, இந்த ஊதியங்களை மத்திய அரசு பொறுப்பெடுத்தது. இந்த பணத்துக்கு மத்திய அரசு பொறுப்பு. மூணாவது, மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது 25% மெட்டீரியல் காஸ்ட். அந்த பொருள்களை பயன்படுத்தினா அதற்கு 25% தான் மாநில அரசுகளுடைய பங்களிப்பு. மொத்த ஊதியங்கள் மத்திய அரசுடைய பொறுப்பு. பொருள்களின் செலவில் 75% மத்திய அரசின் பொறுப்பு. நாலாவது, யாருக்காவது வேலை கேட்டு வேலை மறுக்கப்பட்டால் வேலையின்மை அலவன்ஸ் தரும். ஐந்தாவது, காலப்போக்கில் இந்த திட்டம் பெரும்பகுதி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 90-95% பெண்களுக்கு பங்களித்தது, பெண்களுக்கு வேலை கொடுத்தது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 2004ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை நான் 2004-2005 வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவித்த போது அதற்கு பின்னாடி நீண்ட நெடிய கலந்தாலோசனை இருந்தது. திருமதி சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், அது கூட்டணி ஆட்சி என்பதால் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், நிர்வாகத்தினர், அதிகாரிகள், சமூகவியல் அறிஞர்கள் எல்லாரையும் கலந்து அதை மிக ஆலோசித்து அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் விவாதித்து இந்த சட்டத்தை உருவாக்கி, இந்த சட்டத்தை நான் அறிவித்தேன். 2004-2005 வரவு செலவு திட்டத்தில் நான் உரையாற்றும் போது இதை அறிவித்தேன். டிசம்பர் மாதம் தான் இந்த சட்டம், வரைவு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆக ஒரு 8-6-7 மாதங்கள் விரிவான கலந்தாலோசனை, எல்லாரையும் கலந்து தான் இந்த வரைவு சட்டம் அறிமுகப்படுத்தது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலையும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க முடியலை, எதிர்க்க காரணம் இல்லை. எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள், ஆளுங்கட்சிகள் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளும் இதை ஏற்றுக்கொண்டது. அப்போ எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் சம்மதத்தோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த 20 ஆண்டுகளில் இந்த திட்டம் அமலாகி இருக்கிறது. இந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதை குறையை நிவர்த்தி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் திட்டத்தையே ரத்து செய்து, சட்டத்தையே ரத்து செய்து, வாயில் நுழையாத ஒரு பெயரை வைத்து ஒரு திட்டங்களை உருவாக்குகிறோம் என்றால் அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த புதிய சட்டத்தின் கீழே இந்த திட்டங்கள் யார் வகுப்பது? ஒன்று தெரிஞ்சுங்க, இது நாடு முழுவதும் அமலாக போவதில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.